ஒரு ரீல் இன்னும் முடியவே இல்லை, ஆனால் நம் விரல் ஏற்கனவே அடுத்ததை தேடுகிறது. ஒரு கருத்து மனதில் பதியும் முன் இன்னொரு ரீல் நம்மை இழுத்துச் செல்கிறது. நிறுத்தாமல் நகரும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் நாம் தொலைந்து கொண்டே இருக்கிறோம். சமூக ஊடகங்களில் ஒவ்வொரு நெக்ஸ்டுக்கு பின்னால் அடுத்தது அடுத்தது என்று சொல்வதற்கு பின்னால் ஒரு கவனம் கலைகிறது, ஒரு உரையாடல் சிதறுகிறது, ஒரு தருணம் தொலைந்து போகிறது, ஒரு உறவு மறுக்கப்படுகிறது. இந்த பழக்கம் நம்மை இணைக்கிறதா, இல்லை நம்மை நம்மிடமிருந்து விலக்குகிறதா? நம்மை அடிமைப்படுத்துகிறதா, இல்லை அடையாளப்படுத்துகிறதா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? தொடக்க நூல் 2. கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன படைப்பு என்று இருக்கக்கூடிய அந்த தொடர் சுழற்சியை அவர் முறித்தார். இத்தகைய செயல் கடவுளின் படைப்பு பணியை அவரே ரசிக்க செய்தது. அவர் அனைத்தையும் முற்று நோக்கி கடைசியாக அது மிக நல்லது என கண்டார். ஓய்வு நாள் என்பது மிருகங்கள், மனிதர்கள் என்று அனைவருக்கும் அடுத்து வேலை செய்வதற்கான உத்வேகத்தை கொடுத்தது. The practice of Sabbath is a physical and neural reset என்று சொல்கிறார்கள். ஓய்வு நாள் என்பது உடலுக்கு மட்டுமல்ல, மூளை நாளங்களுக்கான ஓய்வு என்கின்றனர் அறிஞர்கள். அது என்ன என்று தொடங்கி அடுத்து என்ன என்று ஏங்கி தவிப்பதுதான் மனித மனதின் இயல்பாக உள்ளது. இதனை உளவியலாளர்கள் நெக்ஸ்டிங் என்று சொல்கிறார்கள். அடுத்து என்ன? சமூக ஊடக உலகில் நெக்ஸ்டிங் என்பது மனித மனதில் அடுத்து என்ன என்ற ஆர்வத்தை கிளர்ந்தெழச் செய்து சமூக ஊடக வலைப்புழுக்களாக நம்மை மாற்றிவிடுகிறது. சமூக ஊடகங்களை அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தும் போது நமது உடலில் டோப்பமைன் என்ற அமிலம் சுரந்து, அது மகிழ்ச்சி அமிலம் சுரந்து, அந்த வெகுமான சுழற்சிக்குள் ரிவார்டு லூப் நம்மை சிக்க வைத்து விடுகிறது. தாவர குடுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது பூச்சிகளை வசீகரிக்கும், அருகில் வருபவற்றை மயக்கி தனக்கு உணவாக்கி கொள்ளும். ஒரு வீடியோவை பார்க்கிறோம், அது ஒருவித மகிழ் மயக்கத்திற்கு இட்டுச் செல்கிறது. மீண்டும் உடலும் உணர்வும் அதே மகிழ் மயக்க நிலையை எதிர்பார்க்கிறது. எனவே மீண்டும் அடுத்த வீடியோவை பார்க்க அது நம்மை தூண்டுகிறது. இதுவே தொடர் செயலாகி பல மணி நேரம் நம்மை அறியாமல் சமூக ஊடகங்களின் கைதிகளாக்கி விடுகிறது. மனிதர்களின் அடுத்து என்ன என்று எதிர்பார்க்கும் இயல்பை நன்கு புரிந்து கொண்டு அதிலே ஆதாயம் தேடும் ஒரு வணிக யுக்தியை அடையாளம் காண்பது இந்த காலத்தின் கட்டாயமாகும். இந்த டோப்பமைன் வெகுமதி சுழற்சியில் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன என்ற தேடலை விட இருப்பது என்ன, வாட் இஸ் பிரசன்ட் ரைட் நவ் என்பதில் மகிழ்வதும் கவனம் செலுத்துவதும் நல்லது. நெக்ஸ்ட் 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 நிற்காமல் ஓடும் இந்த சமூக ஊடக உலகத்தில் தறிக்கட்டலையும் மிருகம் போல நிற்காமல் எங்கோ ஓடுகிறோம், எதையோ தேடுகிறோம். நெக்ஸ்டிங் கலாச்சாரம் நம்மை தொடர்ச்சியாக ஆபத்திற்குள் இழுத்துச் சொல்லும் போது ஓய்வு என்பது நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. சமூக ஊடகங்களின் மொபைல் திரைகள் மாயாஜால கண்ணாடிகள் நம்மை மயக்க நிலையில் சிறை வைக்கிறது. நம் விரல்களையும் நம் மூளையினையும் நம் கட்டுப்பாட்டிலிருந்து பிரித்தெடுக்கிறது. நீ மனிதன், இயந்திரம் அல்ல. இனியாவது கொஞ்ச நேரம் நில், கொஞ்சம் நேரம் கவனி, கொஞ்ச நேரம் கழித்து செல். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.